வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டலில் வாங்குகிற நான் வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூடளவு மட்டும் இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அதை கலந்துக்கிடலாம். இப்போ இதோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கலைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தயிர் சேர்த்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாலும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ மேலாப்போ கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது, நல்லா பொஸ்ஸுன்னு வந்திருக்கு. இப்போ சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் டபுள் பங்காக கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவு கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துகிட்டு உருட்டிக்கிடலாம். ரொம்பவும் தின்னாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் போல்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக எள்ளும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான கடாயில் நம்ம போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. போட்டிங்கனாலே தெரியும் நல்லா பொஸ்ஸுன்னு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தீயில கொஞ்சம் வாட்டுவாங்க. நம்ம கடாயிலேயே நம்ம போட்டுடலாம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எடுத்துடலாம். சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது பன்னீர் பட்டர் மசாலாவோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன்.